சென்னை விமான நிலையத்தில் இரவு நேரங்களில் விமானங்களின் வருகை மற்றும் புறப்பாடு கணிசமாக அதிகரித்துள்ளதால் தரையிறங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் சென்னைக்கு வெளியே விமானங்கள் நீண்ட நேரம் வட்டமடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. சென்னை விமான நிலையத்தில் இரவு 9:30 மணி முதல் 11 மணி வரை 65க்கும் மேற்பட்ட விமானங்கள் வந்து செல்கின்றன. இதனால் அந்த நேரத்தில் விமானங்கள் தரையிறங்குவதில் இட நெருக்கடி பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. விமான நிலையத்தில் போதிய இடம் இல்லாததால் சென்னைக்கு வெளியே வானில் நீண்ட நேரம் வட்டமிட்டபடி காத்திருக்க வேண்டியுள்ளதால் சென்னைக்கு இரவு நேர பயணம் என்றாலே பயணிகளும் விமானிகளும் தயங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னைக்கு இரவு நேரத்தில் செல்ல வேண்டியிருந்தால் அந்த விமானத்தில் கூடுதல் எரிபொருள் நிரப்ப வேண்டியுள்ளது. இதனால் தேவையற்ற எரிபொருள் செலவு ஏற்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. சமீபத்தில் நெரிசல் காரணமாக நீண்ட நேரமாக வானில் வட்டமடித்த இரு விமானங்களில் ஒன்று ஹைதராபாத்துக்கும் மற்றொன்று பெங்களூருவுக்கும் திருப்பிவிடப்பட்டன. சென்னைக்கு வெளியூர்களில் இருந்து வரும் விமானங்கள் காஞ்சிபுரம் பகுதியிலும் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியிலும் நெடுநேரம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. இரவு நேரத்தில் சென்னைக்கு பயணம் செய்வதையே பலர் தவிர்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் சென்னைக்கு இரவு நேர பணியா ஆலை விடுங்கள் என விமானிகள் தெரித்து ஓடுகின்றனராம். இப்பிரச்சினை குறித்து விமான போக்குவரத்து ஆணையக அதிகாரிகள் கூறும்போது, சமீப காலமாக சென்னைக்கு உள்நாட்டு விமானங்கள் மட்டுமின்றி சர்வதேச விமானங்களின் வருகையும் அதிகரித்துள்ளதாகவும், குறிப்பாக இரவு நேரத்தில் அதிக போக்குவரத்தால் இடநெரிசல் ஏற்படுவதாகவும் கூறினார். இதுபோல் விமானங்களை நிறுத்தி வைக்கும் பார்க்கிங் பே பகுதியில் கைவிடப்பட்ட 9 கிங்ஃபிஷர் விமானங்களும் 4 NEBC நிறுவன விமானங்களும் சில ஆண்டுகளாக இடத்தை அடைத்துக் கொண்டிருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். மத்திய அரசு திட்டமிட்டுள்ள சென்னை விமான நிலையத்தின் விரிவாக்க பணிகள் தொடங்கினால் இப்பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என அதிகாரிகள் கூறுகின்றனர். அதுவரை சில ஆண்டுகளுக்கு இந்த இட நெருக்கடி பிரச்சினை நீடிக்கும் என்பதே உண்மை.